வணக்கம் சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில காலம் நீண்ட சோதனைகள், அனுபவித்த ஏமாற்றங்கள், இதுவரை நீங்கள் சந்தித்த மனக்குழப்பங்கள், இது அனைத்தையும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். ஆனா நாளைய தேதியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில புதிய ஒரு கிரகநிலை மாற்றமானது ஏற்படும். இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும். ஆனா இதுவரைக்கும் நீங்க சந்தித்தது என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணலாம். சிம்மம் ராசி அப்படிங்கிறது சக்தி, ஆண்மை, தன்னம்பிக்கை, தலைமைத்துவம், இதயத்துடன் நடக்கக்கூடிய மனிதர்கள். இவங்க தான் இந்த சிம்மம் ராசிக்காரங்களாக இருப்பீங்க. ஆனா இந்த சிம்மம் ராசிக்காரங்க மனமானது வலிமையானவர்களாக இருப்பீங்க. யாருக்கும் தாழ்மையாக நீங்க இருக்கணும்னு ஒருபோதும் நினைக்கவே மாட்டீங்க. ஆனா நேர்மையானவங்களாக இருப்பீங்க. எந்த விதமான வேலைகள், எவ்வளவு பணம், எதுவாக இருந்தாலும் மற்றவனுக்கு போகதான் நமக்கு அப்படின்னு கூட ஒரு நேர்மை உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். உதவி செய்ய தயங்காத ஒரு நபராக இருப்பீர்கள். ஒரு முறை முடிவு செய்தால் அதை செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். தங்களை யாரும் குறைத்து மதிப்பிடுவதை நீங்க விரும்ப மாட்டீங்க. நியாயம் இல்லாததை பொறுக்க முடியாதவர்களாக இருப்பீர்கள். ஆனால் இந்த வெளிப்புற வலிமைக்கு உள்ளே ஒரே ஒரு புண்புட்ட இதயமானது உதயம் இருப்பதை நீங்க யாரும் புரிந்து கொள்ள மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரங்க தான் இந்த சிம்மம் ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில கடந்த சில மாதங்கள்ல சிம்மம் ராசிக்காரங்களுக்கு நிறைய துன்பமான நேரம் ஏற்பட்டிருக்கும். யாரிடமும் சொல்ல முடியாத மனவேதனை. நீங்கள் ஒருவருக்காக செய்த உதவி அவர்களால் மதிக்கப்படாமல் போயிருக்கும். நீங்க அவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க. தெரிந்தோ தெரியாமலோ அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நீங்க உதவி பண்ணியிருப்பீங்க. ஆனா அந்த உதவியை அவனுக்கு தெரிந்தும் அவங்க உங்களை இந்த ஒரு நேரத்துல மதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேண்டிய நபர்கள் கிடைத்தவுடன் உங்களை அவங்க மறந்திருப்பாங்க. இதனால உங்களுக்கு அது பெரிய ஒரு மனவேதனையை ஏற்படுத்தும். குடும்பத்தில் இருந்த சின்ன சிக்கல்கள் அனைத்தும் பெரிதாக மாறும். புரிதல் இல்லாம அதிகமாக இருந்திருப்பீங்க. குடும்பத்துக்குள்ள யார் என்ன கூறினாலும், ஒண்ணு மாமியாருக்கும் மருமகளுக்கும், இல்லைன்னா குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் யாராவது ஒருவர் ஏதாவது நல்லதுக்காக கூறினால் கூட அதை வைத்து ஏதாவது வாக்குவாதங்கள், இது உங்களுடைய குடும்பத்துக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டிருக்கும். பண விஷயங்கள்ல சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்படும். வருவாய் இருந்தும் கையில பணம் தங்காத ஒரு நிலைமையானது உங்களுக்குள்ள தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு உங்களுக்கு கிடைக்காம போகும். இது உங்களை மனிதளவில் பாதித்து கொண்டே இருக்கும். நீங்க எவ்வளவுதான் உழைப்பீங்க, இருந்தாலும் அந்த உழைப்புக்கு ஏற்ற பணம் மட்டும் உங்களுக்கு வரும். ஆனா மதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. யாரோ ஒருவர் உங்களை நோக்கி வைத்திருந்த ஒரு பொறாமை, நீங்க செய்கின்ற வேலை, நீங்க செய்கின்ற சில செயல்கள், உங்களுடைய முன்னேற்றம், இது அனைத்தும் பிடிக்காம ஒரு நபர் உங்கள் மீது ஒரு பொறாமையான ஒரு குணத்தை வைத்திருப்பார். அது பல பிரச்சனைகளுக்கு உங்களை உண்டாக்கி இருக்கும். நீங்க தவறே செய்யாம கூட அவர் கூறின அந்த ஒரு பிரச்சனையால், அவர் ஏற்படுத்திய பிரச்சனையால நீங்களும் அதில் ஒரு நபராக கருதப்படுவீங்க. இந்த காலம் எளிதானதாக உங்களுக்கு அமையாது. இந்த சிம்மம் ராசிக்கு இது ஒரு சோதனை காலமாகவே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடைபெற்றது வெறும் சோதனைகள் மட்டுமே. நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடைபெறாத ஒன்றாக கருதப்படும். வாழ்க்கையில ஏமாற்றம் அடைந்த சில விஷயங்கள். இந்த சிம்மம் ராசிக்காரங்க நீங்க பெரிய ஒரு பலவீனம் என்ன தெரியுமா? நம்புகிறவங்களை முழுமையாக நம்பி விடுவீங்க. அதே விஷயம்தான் உங்களை ஏமாற்றுவதற்கும் ஒரு காரணமாகவே அமையும். உங்களை ஏமாற்றியவை நீங்க நம்பி விட்ட ஒரு நெருங்கிய ஒரு நபர், நட்பு உறவில் ஏற்பட்ட ஒரு மோசடி, குடும்பத்துல ஒரு துரோகம், வேலை தொடர்பா எதிர்பார்த்த ஒரு மேம்பாடு உங்களுக்கு வராமல் இருப்பது, உங்களுடைய உழைப்பு மதிக்கப்படாமல் இருக்கும். சிலர் உங்களை பயன்படுத்தி கொண்டு பிறகு உங்களை விட்டு விலகி சென்றிருப்பாங்க. இவ்வளவு நடந்த போதும் உங்களுடைய மனசு இன்னும் நன்மையில தான் இருக்கும். ஆனா அவங்க உங்களுக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணியிருந்தாலும் நீங்க அவங்க ஒருபோதும் நல்லா இருக்கணும்னு மட்டுமே நினைப்பீங்க. ஏன்னா நம்மளால ஒருத்தன் கெட்டான்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உணர்வு உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வயலாக கூறுங்கள். ஆனா உங்களுக்குள்ள யாரை நம்புறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்து கொண்டிருக்கும். இந்த கடைசி மாதங்கள்ல உங்களுடைய மனதிற்குள் மிக அதிகமாக எழுந்த கேள்வி இதுவாகத்தான் இருக்கும். யார் உண்மையில் என்னை ஆதரிக்கிறார்கள், யார் எனக்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். யார் என்னை பயன்படுத்துறார், நான் எல்லாருக்கூடயும் சகஜமா பழகுறேன், அவங்களுக்காண்டி உதவி பண்றேன், இருந்தாலும் யார் என்னை பயன்படுத்தி விட்டு என்னை அவங்க ஒரு பொருளை மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஒரு நேரத்துல நீங்க புரிந்து கொள்வீர்கள். யார் என்னை நம்பிக்கையுடன் பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட உங்களுக்கு கிடைக்கும். எல்லா நேரமும் எல்லாரும் உங்களை நம்பிக்கையை பார்க்க மாட்டாங்க. ஒரு சில நேரங்கள்ல மட்டுமே உங்களை பார்ப்பாங்க. ஆனா இந்த ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எப்பொழுதுமே ஓடிக்கொண்டே இருக்கும். யார் உங்களை உங்க முன்னாடி நல்லா இருப்பாங்க, ஆனா உங்களுக்கு பின்னாடி போய் உங்களை காயப்படுத்துவாங்க. ஆனா அது யாருன்னு தெரியாது. ஆனா உங்க கூட இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். இந்த மாதிரி கேள்விகள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில இழந்து கொண்டே இருக்கும். இவை அனைத்தும் உங்களுடைய ராசியில் இருந்த சந்திரன் அதனுடன் சனியின் தாக்கம் காரணமாக மட்டுமே ஏற்பட்டதாக இருக்கும். இதனால் உங்களுடைய மனதில் குழப்பங்கள், நம்பிக்கை குறைவு, உறவுகள்ல தூரம் உண்டானது. இது முடிவடையக்கூடிய நேரமானது வந்துவிட்டது. ஆனா இதுவரைக்கும் இப்படிப்பட்ட பாதிப்புகள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உங்களை காயப்படுத்திய சில நபர்கள், சிம்மம் ராசி என்பர்களை உங்களை காயப்படுத்தியவங்க பெரும்பாலும் நீங்க நன்மை செய்தவர்களாக மட்டுமே இருப்பார்கள். நீங்க அவங்களுக்காக பணம், பொருள்னு எவ்வளவோ உதவிகள், நேரம், காலம்னு எதுவும் பார்க்காம அவங்களுக்காக எவ்வளவோ உதவியை பண்ணியிருப்பீங்க. ஆனா அவங்க
உங்களுடைய நம்பிக்கையை துரோகம் செஞ்சுட்டு உங்க முதுகிலே குத்திட்டு போயிருப்பாங்க. இவன்லாம் இப்படி பண்ணுவான் அப்படின்னு நீங்க ஒருபோதும் நினைச்சிருக்க மாட்டீங்க. அந்த நபர் உங்களுக்கு இன்னொரு துரோகத்தை செய்து விட்டு போவார். நீங்க இல்லாத போது உங்களை பத்தி பேசுவாங்க. உங்களை பத்தி தவறாக பேசி மற்றவங்களும் உங்களை பத்தி தவறாக நினைக்கின்ற அளவுக்கு உங்க கூட இருக்கிற நபர் உங்களை பற்றி இப்படி பேசி வைப்பார். பொறாமையால் உங்களை தடுக்க முயன்றவர்களாக இருப்பார்கள். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய முன்னேற்றம் இதை தாங்க முடியாமல் அவங்க பொறாமையால் உங்களை தடுத்து நிறுத்தணும்னு நினைப்பாங்க. உங்களுடைய வெற்றியை பார்த்து பொறாமைப்பட்ட ஒரு மனிதராக இருப்பார்கள். உங்களுடைய நலனில் அக்கறை இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள். ஆனால் இந்த காயம்தான் தற்போது உங்களுடைய மனதை சோர்வடைய வைத்திருக்கும். ஆனால் இந்த ஒரு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்னே ஒண்ணு, சிம்மம் ராசியை கீழே தள்ள யாரும் முடியாது. நீங்களா கீழே போனா மட்டும்தான் உண்டு. என்னைக்குமே உங்களுடைய மனசையும் உங்களுடைய வைராக்கியத்தையும் நம்பிக்கையும் என்னைக்கு நீங்க விடாம இருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில உங்களை யாரும் கீழே தள்ளவே முடியாது. இதுவரை நான் கூறியது சரியா தவறா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாளையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில மாறக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள். இந்த சிம்மம் ராசிக்கு நாளையிலிருந்து ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு மாற்றங்களானது துவங்கும். சூரியனானது வலுவாக மாறும். ராசியோட அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் தலைமைத்துவத்தையும் முடிவெடுக்கக்கூடிய திறன் இந்த மூன்றையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதி அமர்ந்திருக்கிறார். அடுத்ததாக சனி பகவான் உங்களுக்கு இருந்த சனி தாக்கங்கள், 7.5 சனி, ஏற்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நான் உங்க சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட மனிதர்கள் அனைவரையும் விளக்கக்கூடிய இடத்தில் சனி பகவான் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் அமர்ந்திருக்கிறார். மனதில் ஒரு தெளிவானது பிறக்கும். குழப்பங்கள் அனைத்தும் மறைந்து மனதில் ஒரு தெளிவானது பிறந்து நல்ல ஒரு முடிவை உங்களால் எடுக்க முடியும். பணத்தில் ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். வருவாய் உங்களுக்கு மேம்படும். கையில் பணமானது நிலைத்திருக்கும். அடுத்ததாக மதிப்பு, அதனுடன் மரியாதையானது உயர்வு. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்தில் உங்களுக்கு கௌரவமானது கிடைக்கும். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடத்தை இதனை பார்த்து உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் அனைவரும் மரியாதையும் மதிப்பும் நிச்சயமாக அளிப்பார்கள். உங்களுடைய உறவுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக கூடும். நீண்ட நாள் பிரச்சனைகள் கூட இந்த ஒரு நாளில் உங்களுக்கு முடிவடையக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இருக்கும். நாளை உங்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான திருப்பு முனைகள். பழைய நண்பர்களிடமிருந்து ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். அதுவும் நலமான ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய மதிப்பை உணர்த்தக்கூடிய ஒரு சம்பவம் உங்களுக்குள்ளே ஏற்படும். நீங்கள் யார் என்பதை இந்த ஒரு உலகமானது நாளைய நாளில் உணரும். உங்களுக்கு தீங்கு செய்தவர்கள் பின்னால் கவலைப்படுவார்கள். அவர்களின் நிழல் கூட உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் வராது. நிதி பிரச்சனையில ஒரு வெளிச்சமானது கிடைக்கும். பணம் உங்களுடைய கைக்கு தேடி வரும். உறவுகள்ல ஒரு நெருக்கமானது மீண்டும் உங்களுக்கு ஏற்படும். ஒருவர் உங்களை தொடர்பு கொண்டு பேசுவதற்கான வாய்ப்பானது கிடைக்கும். உடல், அதனுடன் மனம் இந்த இரண்டிலும் புத்துணர்ச்சி பிறக்கும். நாளை நீங்கள் மிகவும் லேசாக இருக்கக்கூடிய ஒரு நபராக உணர்வீர்கள். நாளை நீங்க செய்ய வேண்டிய ஒரு சிறிய வழிபாடு, காலை 6 மணியிலிருந்து 7:30 மணிக்குள், இல்லைன்னா மாலை 6 மணியிலிருந்து 7:30 மணிக்குள், சூரிய உதயம் முன்பு இல்லைன்னா சூரிய உதயத்துக்கு பின்பு சூரியனை நோக்கி 7 முறை அரக்கியம் அளிக்க வேண்டும். நீர், அதனுடன் சிறிதளவு கொஞ்சம் சிவப்பு பூ. இதனை நீங்கள் மனதுலே சொல்ல வேண்டிய மந்திரம். இதனை உங்களுடைய கையில் வைத்துக்கொண்டு ஓம் கிராம் கிரீம் கிரௌம் சக சூர்யாய நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நீரையும் ஒரு சிவப்பு நிற பூவையும் கையில வைத்துக் கொண்டு கூறுங்கள். இப்படி கூறும் பொழுது சூரிய பகவானின் ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்ததாக ஒரே ஒரு சிறிய தானம். சிவப்பு நிற துணி அல்லது ஒரு பழம் இல்லைன்னா ஒரே ஒரு சிறிய நீர்ப்பாட்டில். இதனால் சூரியன் வலுப்பெற்று உங்களுடைய ராசிக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார். இதனை மட்டும் தானம் செய்து பாருங்கள், நன்மைகளானது ஏற்படும். சிம்மம் ராசி அன்பர்களே, நீங்கள் அனுபவித்த துன்பங்கள் உங்களுடைய வலிமையை புரிய வைக்கக்கூடிய ஒரு சோதனையாக இருக்கும். ஆனால் இப்போது உங்களுக்கு புதிய வாழ்க்கை துவங்கக்கூடிய ஒரு நேரமானது வந்துவிட்டது. நாளைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில புதிய நம்பிக்கை, புதிய சக்தி, புதிய அதிர்ஷ்டம் அனைத்தும் கொண்டு வரக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இருக்கும். எனவே இதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் சிம்மம் ராசி அன்பர்கள் அனைவரும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் மற்றும் கொண்டவர்களாக எப்போதும் இருக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.
உங்க சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட மனிதர்கள் அனைவரையும் விளக்கக்கூடிய இடத்தில் சனி பகவான் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் அமர்ந்திருக்கிறார். மனதில் ஒரு தெளிவானது பிறக்கும். குழப்பங்கள் அனைத்தும் மறைந்து மனதில் ஒரு தெளிவானது பிறந்து நல்ல ஒரு முடிவை உங்களால் எடுக்க முடியும். பணத்தில் ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். வருவாய் உங்களுக்கு மேம்படும். கையில் பணமானது நிலைத்திருக்கும். அடுத்ததாக மதிப்பு, அதனுடன் மரியாதையானது உயர்வு. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்தில் உங்களுக்கு கௌரவமானது கிடைக்கும். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடத்தை, இதனை பார்த்து உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் அனைவரும் மரியாதையும் மதிப்பும் நிச்சயமாக அளிப்பார்கள். உங்களுடைய உறவுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக கூடும். நீண்ட நாள் பிரச்சனைகள் கூட இந்த ஒரு நாளில் உங்களுக்கு முடிவடையக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இருக்கும். நாளை உங்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான திருப்பு முனைகள், பழைய நண்பர்களிடமிருந்து ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். அதுவும் நலமான ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய மதிப்பை உணர்த்தக்கூடிய ஒரு சம்பவம் உங்களுக்குள்ளே ஏற்படும். நீங்கள் யார் என்பதை இந்த ஒரு உலகமானது நாளைய நாளில் உணரும். உங்களுக்கு தீங்கு செய்தவர்கள் பின்னால் கவலைப்படுவார்கள். அவர்களின் நிழல் கூட உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் வராது. நிதி பிரச்சனையில ஒரு வெளிச்சமானது கிடைக்கும். பணம் உங்களுடைய கைக்கு தேடி வரும். உறவுகள்ல ஒரு நெருக்கமானது மீண்டும் உங்களுக்கு ஏற்படும். ஒருவர் உங்களை தொடர்பு கொண்டு பேசுவதற்கான வாய்ப்பானது கிடைக்கும். உடல், அதனுடன் மனம், இந்த இரண்டிலும் புத்துணர்ச்சி பிறக்கும். நாளை நீங்கள் மிகவும் லேசாக இருக்கக்கூடிய ஒரு நபராக உணர்வீர்கள். நாளை நீங்க செய்ய வேண்டிய ஒரு சிறிய வழிபாடு, காலை 6 மணியிலிருந்து 7:30 மணிக்குள், இல்லைன்னா மாலை 6 மணியிலிருந்து 7:30 மணிக்குள், சூரிய உதயம் முன்பு இல்லைன்னா சூரிய உதயத்துக்கு பின்பு சூரியனை நோக்கி 7 முறை அரக்கியம் அளிக்க வேண்டும். நீர், அதனுடன் சிறிதளவு கொஞ்சம் சிவப்பு பூ, இதனை நீங்கள் மனதுலே சொல்ல வேண்டிய மந்திரம். இதனை உங்களுடைய கையில் வைத்துக்கொண்டு ஓம் கிராம் கிரீம் கிரௌம் சக சூர்யாய நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நீரையும் ஒரு சிவப்பு நிற பூவையும் கையில வைத்துக் கொண்டு கூறுங்கள். இப்படி கூறும் பொழுது சூரிய பகவானின் ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்ததாக ஒரே ஒரு சிறிய தானம், சிவப்பு நிற துணி அல்லது ஒரு பழம், இல்லைன்னா ஒரே ஒரு சிறிய நீர்ப்பாட்டில். இதனால் சூரியன் வலுப்பெற்று உங்களுடைய ராசிக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார். இதனை மட்டும் தானம் செய்து பாருங்கள், நன்மைகளானது ஏற்படும். சிம்மம் ராசி அன்பர்களே, நீங்கள் அனுபவித்த துன்பங்கள் உங்களுடைய வலிமையை புரிய வைக்கக்கூடிய ஒரு சோதனையாக இருக்கும். ஆனால் இப்போது உங்களுக்கு புதிய வாழ்க்கை துவங்கக்கூடிய ஒரு நேரமானது வந்துவிட்டது. நாளைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில புதிய நம்பிக்கை, புதிய சக்தி, புதிய அதிர்ஷ்டம் அனைத்தும் கொண்டு வரக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இருக்கும். எனவே இதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் சிம்மம் ராசி அன்பர்கள் அனைவரும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் மற்றும் கொண்டவர்களாக எப்போதும் இருக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.